ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக நம்ம வீடுகளை சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு ஃபினாயில் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாட்டிலில் பிளாஸ்டிக் பாட்டிலில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 லிட்டர் தண்ணிக்கு 4 பச்சை கற்பூரம் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் நம்ம வீட்டில் எப்போவுமே ரெகுலராக வச்சுருக்கிறது தான். அதை இதில் 4 சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 லிட்டர் செய்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு 2 துண்டு சேர்த்தா போதும். இல்லை 2 லிட்டர் நான் இங்கே செய்கிறேன், அதனால் நான் 4 எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5 எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சாறு எடுத்து வச்சுருக்கேன். இதோட கூட இப்படி சேர்த்துக்கலாம். இப்போ எலுமிச்சை பழம் ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் டேமேஜ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குன்னும் போது நம்ம இப்போ வேஸ்ட் பண்ணாமல் அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த 2 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் ஒரு 2 எலுமிச்சை பழம் சேர்த்தா போதும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எலுமிச்சை பழம் இருந்தது வேஸ்ட் ஆகிற மாதிரி, அதனால் அதை சேர்த்துட்டேன். பேக்கிங் சோடா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடாவும் நம்ம வீட்டில் வச்சுருப்போம், ரெகுலராக பயன்படுத்துவோம். அதை சேர்த்துக்கிட்டு அதோட கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இல்லைனா கல் உப்பு, இதில் 2த்துலேயும் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கிடலாம். நம்ம பேக்கிங் சோடா 4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், சால்ட் உப்பு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், பச்சை கற்பூரம் 4 துண்டு, எலுமிச்சை பழம் 2 தான் சேர்க்கணும், 3 சேர்க்கணும். நான் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால நான் ஒரு 5 சேர்த்துருக்கேன். இதோட கூட பார்த்தோம்னா நம்ம வீட்டில் ஹேண்ட் வாஷ் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ஹேண்ட் வாஷில் ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு 2 ஸ்பூன் போல் இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இதை கழட்டிட்டு நம்ம இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். சுத்தம் பண்ணுறதுக்கு வீட்டில் நீங்கள் இந்த தண்ணியை ஊற்றி தொடச்சிக்கலாம். ஒரு லிட்டர் தண்ணியில் இந்த தண்ணியை ஒரு 1/4 லிட்டர் போல் ஊற்றிட்டு நீங்கள் வீடு துடைக்கிறதுக்கு, பாத்ரூம் சிங்க்கெல்லாம் துடைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். பாத்ரூம் கழுவும் போதும் இதை நீங்கள் ஊற்றி பயன்படுத்திக்கலாம். அப்படியே நேரடியாக பாத்ரூம் கழுவும் போது இதை அப்படியே ஊற்றிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். வாஷ் பேஷன் சிங்க்கெல்லாம் நீங்கள் கழுவணும் போது அதை கொஞ்சமாக அந்த தண்ணியை ஒரு 1/4 லிட்டர் போல் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் கொஞ்சமாக போட்டுட்டு தண்ணி ஊற்றி வீடு துடைக்க பயன்படுத்தலாம். வாஷ் பேஷன் சிங்க்லாம் துடைக்கும் போது நேரடியாக இந்த தண்ணியை அப்படியே ஊற்றிட்டு நல்லா கழுவி விட்டுறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண ஒரு பொருள், வீடு துடைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாத்ரூம் கழுவலாம், அதுக்கப்புறம் ஷிங்க்கு, வீட்டில் நீங்கள் துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை மூடி நல்லா டைட்டாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை நல்லா குலுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தும் போது பயன்படுத்திக்கணும். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக நன்றி, வணக்கம்.